இங்க சிந்துன்றவங்க எங்க அட்மிட் ஆயிருக்காங்க? ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல 3வது ரூம். பைரவி, சிவா, சிவா, என்னப்பாச்சு? சிந்து எங்கப்பா? எப்படிப்பா இருக்கா? சிந்து நல்லா இருக்கா பெரியம்மா, நீங்க பயப்படாதீங்க. அங்கதான் இருக்கா, வாங்க. சிந்து, சிந்து, எப்படிமா இருக்க? சிந்து, ஏய் சிந்து, பாத்து. இரு ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு, எந்திரிக்காத, படுத்துக்கோ. என்ன சிந்து இவ்ளோ கேர்லெஸ்ஸாவா இருப்ப? அவ்வளோ ஹைட்ல இருந்தே கீழே விழுந்தா யாரா இருந்தாலும் உயிர் பழைக்க மாட்டாங்க. கடவுள் தான் உன்னை ஒன்றும் ஆகாம காப்பாத்திருக்காரு. உங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் தான் உன்னை காப்பாத்தி இருக்குமா? உங்க அம்மா அப்பா புண்ணியம் செய்யல, பாவத்தை பெத்து போட்டிருக்காங்க. மலையில இருந்து விழுந்தும் சாகாம நம்ம உயிரை வாங்க வந்திருக்கு பாரு. என்ன சிவா, நீ கூட தானே இருந்த, அப்புறம் எப்படி சிந்து மலையில இருந்து கீழே விழுந்தா? பெரியம்மா, சிந்துவும் நானும் கொடைக்கானல சுத்தி பார்த்துட்டு சூசைட் பாயிண்ட்டுக்கு வந்தோம். அந்த இடத்துல சிந்துவும் நானும் போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். நான் இந்த மலை உச்சில இருந்து குதிச்சா நீ என்ன பண்ணுவ? நீயாவது இந்த மலையில இருந்து குதிக்கிறதாவது? குதிக்கிறேன்னு சொல்லிட்டு பாறை பின்னாடி போய் ஒளிஞ்சிருக்க, போய் குதி. சிந்து, சிந்து, நீ சிவாவை பயமுறுத்த தானே அப்படி சொன்ன? அப்புறம் எப்படி நீ மலையில இருந்து கீழே விழுந்த? நான் அவங்கள பயமுறுத்ததே அப்படி சொன்னேன். ஆனா நான் நெசமா மலையில இருந்து கீழே குதிக்கணும்னு நினைக்கவே இல்லை. நான் சும்மா மலை மேல இருந்து கீழே குனிஞ்சதே பார்த்தேன். கீழே குனிஞ்சப்பவே தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு. அப்போ யாரோ திடீர்னு என்ன பின்னாடி இருந்து தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சு. என்னம்மா சொல்ற? யாரோ தள்ளிவிட்ட மாதிரி இருந்துச்சா? சிவா, சிந்து என்னப்பா சொல்றா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அதான் பெரியம்மா, எனக்கும் புரியல. சிந்து இருந்த இடத்துல யாருமே இல்ல, ஆனா இவ யாரோ தள்ளி விட்டதா என்கிட்ட சொன்னா. என்னால அதை நம்பவே முடியல. சிந்து, நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லு. நீயா பயத்துல விழுந்துட்டியா இல்ல யாராவது உன்னை தள்ளி விட்டாங்களா? யாரோ என்ன தள்ளி விட்ட மாதிரி தான் இருந்துச்சு பைரவி. அவ்வளோ உசரத்துல இருந்து விழுந்ததால என்னால சரியா யோசிக்க முடியல. யாரோ தள்ளி விட்ட மாதிரி தான் தோணுது. சிவா, சிந்து மலையிலேருந்து கீழே விழும்போது நீயும் அங்கே தானே இருந்த? சிந்து சொல்கிற மாதிரி யாராவது அவங்கள பின்னாடி இருந்து தள்ளி விட்டாங்களா? அங்க யாருமே இல்ல ஆறுமுகம், சிந்து மட்டும்தான் இருந்தா.
என்னப்பா சொல்ற? யாருமே இல்லனா அப்ப சிந்துவை யார் தள்ளி விட்டுருப்பா? எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. வேற யாராவது அங்க இருந்தாங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்ல பெரியமா. சம்டைம்ஸ் அவ்வளோ உயரத்துல இருந்து கீழே விழுந்தா யாரோ தள்ளி விட்ட மாதிரி ஒரு இல்லூஷன் இருக்கும். அது விஷயமா நான் சைக்காலஜிஸ்ட் கிட்ட பேசியிருக்கேன். அவங்களும் சிந்து கிட்ட பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க. சைக்காலஜிஸ்ட் டாக்டர் வந்து சிந்துவை செக் பண்ணாங்கன்னா சிந்து சொல்றது உண்மையா இல்ல கீழே விழுந்த அதிர்ச்சியில சிந்து அப்படி சொல்றாளான்னு தெரிஞ்சிடும். சரிப்பா, அந்த டாக்டரை கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுப்பா. பைரவி, திருநீரை கொடு. சிவா, ஹலோ டாக்டர். இப்ப சிந்து எப்படி இருக்காங்க? ஷீ இஸ் ஃபைன் டாக்டர். காலில் தான் கொஞ்சம் ஃப்ராக்சர். சிந்து மலையில இருந்து எப்படி விழுந்தாங்க? எனக்கு ஒரு 1 hour டைம் கொடுங்க. நான் சிந்து கிட்ட நிறைய பேசணும். அப்பதான் ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னு என்னால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஷோர் டாக்டர், பேசுங்க. பெரியமா, நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் வெளியே இருக்கலாம். டாக்டர் சிந்து கிட்ட பேசட்டும். சரிப்பா. வா. சிந்து, நாங்க வெளியில இருக்கோமா? வாங்க பெரியமா. சிந்து, எக்ஸாக்ட்டா அங்க கொடைக்கானல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா? டாக்டர், உங்களை சைக்காலஜிஸ்ட் கூப்பிடுறாங்க. சொல்லுங்க டாக்டர். சிந்து சொன்னதை வச்சு பார்க்கும்போது அங்க என்ன நடந்துச்சுன்னு என்னால அசியூம் பண்ண முடியுது. சிந்து உங்களை பயமுறுத்துறதுக்காக மலையில இருந்து கீழே குதிச்சிருவேன்னு சொல்லிருக்காங்க. சிந்து விளையாட்டுக்கு தான் சொல்றான்னு அதை சீரியஸா எடுத்துக்காம நீங்களும் அங்கிருந்து போயிட்டீங்க. அந்த நேரத்துல சிந்து மலையில இருந்து கீழே எட்டி பார்த்திருக்காங்க. அந்த டைம் அன்எக்ஸ்பெக்டடா சிந்து முதுகுல யாரோ கை வச்சு தள்ளி விட்டுருக்காங்க. அப்படி தள்ளினதுல இன்பேலன்ஸ் ஆகி மலையில இருந்து கீழே விழுந்திருக்காங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? அப்போ சிந்து தன்னால கீழே விழலையா? யாரோ தள்ளி விட்டுதான் மலையில இருந்து கீழே விழுந்திருக்காளா? ஆமா மேடம், அதுதான் நடந்திருக்கு. டாக்டர், நான் அந்த ஸ்பாட்ல தான் இருந்தேன். ஆனா அங்க சந்தேகப்படுற மாதிரி யாருமே இல்லையே. நீங்க பாக்கும்போது இல்லாம இருந்திருக்கலாம். ஜஸ்ட் நீங்க அங்கிருந்து மூவ் ஆனதுக்கு அப்புறம் வேற யாராவது வந்து தள்ளி விட்டுருக்கலாம்ல.